இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு பாவி ஆயிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ. ஐயோ ஐயோ அம்மா போடா என்னடா செஞ்சு துலாச்சு தமிழருக்கு தீர்வு கொடுக்காம ஏமாத்துற மாதிரி சுபாவை ஏமாத்தல. அது சுவாசித்தா கொஞ்சம் காலம் கையாங்கட்டுல தான் அது பிரச்சனை தானே. எனக்கு ஏதோ அஃபேர் இருக்கு, அதை மணி கண்டுபிடிச்சிட்டா. ஐயோ சுவா அவளுக்கு இதுல மிதக்காரா முதல வர கிடக்கடா அவங்களுக்கு சுவா வட்டிக்காரர் அடிக்கல இன்னும் என்ன பேர் அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சா உடனே அடிப்பானுங்களா வட்டிக்கு யாரு அது ஒன்றும் இல்லை அவங்க பஞ்ச அந்திமகார சேவையடாப்பா. கள்ளக்காதலால சுபா செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. நம்மளோட பொடின்னு லவ் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிட்டு கலட்டி விட்டுருப்பேன். ஏய் இங்க பாரு, ஒன்னத்தான் சொல்றேன். இப்படியே இருந்தா சரி வராது. இவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகுறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. எந்த முடிவுக்கு நான் மட்டும்தான் காரணம், வேற யாரும் இல்லை. கடவுளே, நான் செத்ததுக்கு பிறகு எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. என்ன ஒரு சில தப்பு பண்ணியிருப்பேன். 2-3 பொடின்னு லவ் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிட்டு கலட்டி விட்டுருப்பேன். அது இல்லாம என் புருஷன் மணி இருக்கானே, அவனை செமத்தியா அடிச்சிருப்பேன், இல்லாட்டி அவனோட பாக்கெட்டுக்குள்ள வந்து காசு எடுத்திருப்பேன். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு என்னை நரகத்துக்கு மட்டும் அனுப்பிடுறாங்க. கடவுளே ப்ளீஸ், நீ சொர்க்க வாசலுக்கு அனுப்பி வைங்க. உங்களை மன்றாடி கேட்குறேன். எனக்கு வாழவே பிடிக்கல. இந்த வானம், இந்த நீளம், இந்த ஓடுற தண்ணி, ஐம்புலங்கள் சாட்சியா நான் சாவ போறேன். அதுக்கு நீங்க மட்டும்தான் சாட்சி. மன்னிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு பாவி ஆயிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. ஐயோ ஐயோ அம்மா போடா என்னடா செஞ்சு துலாச்சு ஐயோ ஐயோ இந்த உலகம் அவளை ஏதாண்டா போடா இந்த கடவுளே. உலகம் அவளான செத்ததுக்கு அப்புறம் என்னடா செய்யற படிவா தெரியுமா இஞ்சா நிக்கிறாளே இஞ்சா நிக்கிறான் சுப்பன் சொல்லி செத்துட்டாளோ இருக்கிறாளோ உயிரோட இருக்கிறாளோ செத்துட்டாளா விழுந்துட்டாளா. அடே 16 மணி என்ன கர்மத்தை செஞ்சு துலாச்சு நடக்குது பேரா பிரசவ குடிசையும் போட இல்லையே. இல்ல வா போ என்னால ஏடா தான் கிடக்கு வா. அடே கூப்பிடு சுவா. கடவுளே, நான் செத்ததுக்கு பிறகு இந்த ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து கள்ளக்காதலால சுபா செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. கிடையாது, கடன் தொல்லையால சுபா செத்துட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டு எனக்கு ஏதோ அஃபேர் இருக்கு, அதை மணி கண்டுபிடிச்சிட்டா, அது தெரிஞ்சு போய் சுபா செத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களே, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சுபா ஏன் சாவ போறேன்னு. வாழ்க்கையே அவளன்னு சொல்லி சொல்லி காத்துறீங்கடா. நேற்று குடிச்சதா தெரிஞ்சு போச்சு. கண்ணு கட்டின தூரம் பேக்கும் போது எங்க அணையிலடா பாட்டா இருக்கா இந்த சாவி வச்சு ஐயோ பொறுப்பு பெட்டிக்காரர் அடிக்கல இன்னும் என்ன பேர் அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சா உடனே அடிப்பானுங்களா வட்டிக்கு. அது ஒன்றும் இல்லை அவங்க பஞ்ச அந்திமகார சேவையடாப்பா. உதாலே பார்த்து கொண்டு வாடா என்னால எனக்கு தாங்குற சக்தி இல்ல. ஐயோ அவட தங்கச்சி மாதிரி கட்டி வச்சினாப்பா உனக்குண்ணா. கடவுளே, உன்னிட்டதான் நான் கதைக்கிறேன். நான் கதைக்கிற இந்த கேப்ல ரீல்ஸ்ல பீரோ அக்காவையும் நைட்டி அக்காவையும் பார்த்துட்டு நான் கதைக்கிறது காதுல விடாம என்னை நரகத்துக்கு அனுப்பினேன்னு வையேன். அங்க வந்து உனக்கு வைப்பேன் அப்படின்னா மரியாதையா காதை இங்க வச்சுட்டு இருந்து என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். புரியுதா? ஏய் இங்க பாரு, உன்னட்டதான் சொல்றேன். இந்த சுபா செத்துட்டாலே அப்படி இப்படின்னு கவலையில எல்லாம் தெரிய மாட்டான் இந்த மணி. இவெல்லாம் போயிட்டாளேன்னு சொல்லி சைக்கிள் கேப்ல பவித்ராக்கு பின்னுக்கு போவான். காணாததுக்கு இந்த சாமியை கூப்பிட்டு வச்சு குடிச்சிட்டு திரிவான். இதெல்லாம் நான் மேல இருந்து பார்த்துட்டு வையேன், அங்க வந்து உனக்கு தான் விழும். ஸோ இவன் இங்க நூடில்ஸா போறத நான் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்துக்கோ, எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோ. விளங்குதா உனக்கு? ஐயோ அவளுக்கு இதுல மிதக்காரா முதல வர கிடக்கடா அவங்களுக்கு சுவா கத்தடா கத்தி கூப்பிடா விசரா தண்ணி வில்லேஜ் காட்டு பக்கு 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 நடிக்கிறா. ஒன்னும் செய்யலா பவித்ரா ஒரு சான்ஸ கூட வேற ஒன்னும் செய்யலா. சுவா சுவாசித்தா கொஞ்சம் காலம் கையாங்கட்டுல தான் அது பிரச்சனை தானே. சிக்கல இல்ல சுவாசித்தாடா சாகணும் அதான் ஸ்லோவா. சுபாதான் செத்துட்டாரே, இவள் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாள்னு மட்டும் நினைச்சிடாத நீ. நான் செத்தாலும் உனக்கு பக்கத்துலதான் இருப்பேன். இந்த தமிழருக்கு தீர்வு கொடுக்காம ஏமாத்துற மாதிரி இந்த சுபாவை ஏமாத்தலாது. என்ன நடந்தாலும் பக்கத்து டிஸ்டன்ஸ் தான் வந்து வெளுப்பன். விளங்குதா?
பிளடி ராஸ்கல். அட எங்கடா இதுகளுக்கு எங்கடா அவள தேடுறது? அடேடா சுவா. இதுகளுக்கு எப்படியா பாக்குற இருட்டியும் போச்சாப்பா. ஐயோ இருட்டுனா யார கோல் அடிக்கறாங்கடா கிடந்து. ஆறு சுவா வேற என்ன ஆச்சு? சுவா டேய் கிட்ட வராத. கிட்ட வந்தா குதிப்பன் சொல்லிட்டு சுவா அங்கங்க. சுவா சுவா கிட்ட வராத. புள்ள சொல்ற என்னடா செஞ்சு துளைச்சு போய். புறா புறா ஏடிஎம் கார்டு எங்க வச்சிருந்த நீ? ஆனா மணி படுப்பு உனக்கு இந்த நேரத்துல ஏடிஎம் கார்டு மூணு புள்ள அஞ்சு வேற அண்ணன் வந்திருக்கான் சாவி வந்திருக்கான் அண்ணா 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 மாடிஞ்சால ஏடிஎம் கார்டு எங்க வச்சிருந்த? ஏடிஎம் கார்டு எங்க வச்சிருந்த? மணி சொல்லி போட்டேன் தெரியுதானே. புள்ள சுவா இங்க வா சுவா. அண்ணன் வந்து நிக்கிறான் மணி வந்து நிக்கிறான் மணி எப்படி என்னன்னு சொல்லு என்ன சொல்லு முதல். நான் குதிச்சிரோம் கிட்ட வந்தீங்கடா. சுவா ஏ விசர் எங்க ஏடிஎம் கார்டு கேடி? ஒரு தீர்வு இருக்கா? புறா அந்த ஏடிஎம் கார்டு கேடி? அட நீ நாய குடிச்சு போட வந்து நிக்க இந்த நேரத்துல அவன் சாக நிக்கிறான் விளையாடி கொண்டு. அவன் சாயல சும்மா சுவா. டேய் தவளவாயா மணி என்னடா சொல்லி கூட்டிட்டு வந்த நீ அவரை? ஐயோ நீ நான் மணி சும்மா இரு மணி காம் டவுன். அடே கொலை கேஸ்ல உள்ள போனா 6 மாசம் ஜெயிலுக்கு இருப்ப. புள்ள ஒண்ணும் நடக்காது. என்னடா எல்லாம் நீ செத்து போனாங்க காலையில தேடுது. என்னடாலும் பேசி தீர்க்கலாம். ஆமா சாகுற கதை கதைக்குது இந்த புள்ள இந்த சொன்னா கேளு. ஒன்று நான் இருக்கிறேன் என்ன டிவோர்ஸ் வாங்கடா. ஒரு மாசத்துல டிவோர்ஸ் வாங்கி தரேன். என்ன வேணும்னு சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. டேய் மணி அப்பா ஒரு நீ மாசம் வாடாங்க. 15 நாள்ல வேண்டியதுனால சந்தோஷம் எனக்கு. சும்மா இருடா இந்த நேரத்துல நீ வேற விளையாடு நேரா ஆரம்பியா. வாடாங்க. என்ன பிரச்சனை? புள்ள ஏதா இன்சூரன்ஸும் இல்ல புள்ள உனக்கு. என்ன தான் கெட்ட மாதிரி பேசுவாங்க ஊருக்குள்ள போல. நீ பா முதல்ல ஏற்கனவே நான் குடிச்சு கொண்டு திரும்ப வாழ்க்கை கால்ல விழுந்தா விழுறேன் பா. இப்ப அவளும் பா. நல்ல ஐடியா இருக்கு. பா நான் கால்ல விழுறேன் வீட்டை விழுறேன். நீ பா இங்க விடுடா. கால் ஊத்தியா கிடக்கு இப்போ விளையாடி அங்க வந்து நான் கழுவி தட்டு இருக்குல்ல தட்டுல வச்சு காலை கழுவி சாமிக்கு இது ஊத்துற மாதிரி இளநியால எல்லாம் ஊத்தி கால் கழுவி பன்னீர் ஊத்தி வா நீ சொல்லுடா குண்டா குளியலான்னு சொல்லி. என்னன்னு சொல்ற பாசு வா நீ வா. உனக்கு விசரம் போல பிரச்சனை நடந்தது சாரத்துக்கு இங்க வந்து நிக்கிறேன். அவன் அண்டை தான் பொடி முடிஞ்சு செத்த சொன்னா அதை கேட்டு நம்பி கொண்டு வந்து செத்து போயாண்டு. நீ வேற சும்மா இருடா பாடி வீட்டை போக முதல். நான்டா வரலடா விசரா சாப்பிடுறேன். புள்ள சொன்னா கேளு புள்ள இன்சூரன்ஸ் இல்ல புள்ள உனக்கு அவசரப்பட்டு செத்துக்கிட்டு விட்டுறான். அவன் இன்னும் அவன் ஏற்கனவே விசார் மாதிரி திரியிறான் புள்ள. சும்மா இருடா முதல். மணி சும்மா இருடா மணி நீ விளையாடி கொண்டு நிக்கிறா. நான் விஷயம் தெரியுமா இப்ப என்ன நடக்குது தெரியுமா உலகத்துல? நீ ஜெயிலுக்கு போனா எனக்கு தர வேண்டிய காசு ஆடுற மொக்க மாதிரி கேட்க. சுபா சாகுற வயசா சுபா இதெல்லாம் சாமி என்ன சாகுறதா? இந்த எருமையா இருக்கும்போது தவளவாய இவனே என்னத்தெல்லாம் கிழிச்சு போட்டு உயிரோட இருப்பானா நான் சாவணுமா? அதுதான் சொல்றேன். போகணும் இல்ல பின்னத்துக்கு இதுல வந்து எல்லாரும் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நீ சாப்பிடாண்டு. நான் எல்லாம் சாகுற ஆள் இல்ல. அந்த போன் எடுங்க தண்ணிக்குள்ள விட போகுது. என்ன போன் என்ன வச்சு நிக்கிற? டிக்டாக் டிக்டாக் ஒன்னும் வியூ போகலடா. இப்படி ஏதாவது போட்டா கிட்டா சரி வியூ போகும் தான் வந்தா. நீயே போய் எடு போ போ முதல்ல போடி போ ஒரு போன் எடு. போன்ட விலை ஏன் போன தண்ணி வச்சு விசுக்கோத்து அங்க சனவெல்லாம் செத்து போனான்னு சொல்லி நிக்குது. அதை விட்டு கிட்ட வாங்க அங்க நிக்காது. எனக்கு கையால நடக்குது உங்க வேற என்ன நடக்கும் பண்ணி நீ ஏன் உயிரோட இருக்கிற? நான் என்னதுக்குடா சாவணும்? மூஞ்சே மாலை பாந்து இப்படி ஒரு மாதிரி த்ரில்லிங்கா சாகுற மாதிரி போட்டதான் நம்மளோட சனம் பாக்கும். நீ பாடி முதல் நட. ஒரு 2-3 வீடியோ வந்து ஃபெடாப் ஆகி போய் நிக்குது. சரி வராது. எங்கடா குடிச்ச நீ வள தெரியாதான் கேட்டேன். ஐயோ நடவடி இருட்டு டிக்டாக் எடுத்துட்டு வர நில்லண்டா கொஞ்ச நேரம். டிக்டாக் வரணும் இதானமா அங்க அந்த குளக்கட்டல வேண்டிட்டு போ. அதுங்க எல்லாம் எடுத்து போட்டோம் வியூ போகுது இல்ல. அதானே இங்க வந்து நான் அப்ப நீங்க சாக வேற இல்ல. நான் சாகலாம் வேற இல்ல. நான் சாகையும் மாட்டேன். அப்ப என்னதுக்கம்மா ஊர் எல்லாம் சுபா சாகறதுக்கு போய் நிக்கிறாள். அதுல இருந்து தற்கொலை பண்ண போறாளன்னு ஊரை கூட்டி போய் பரப்பி விட்டுருப்பான். நான் டிக்டாக் எடுக்க வந்தேன். அந்த போன் இருக்கு இப்படியே சும்மா நிக்கிறா வேடா. நல்ல குடும்பம். அவள் டிக்டாக் செய்வாள். நீங்க கேமரா விடுங்க. நான் வேலையை விட்டு வந்தேன் பாரு. என்ன உங்க 2 பைத்தியங்களுக்கு நம்பி என்ன பாசடா அவளை தூக்கி கொண்டு வா. இல்லாட்டி தள்ளி விட்டு போட்டு வா. சீரியஸா சொல்றேன். எனக்கு சாவாதமா நான் விளையாடி கொண்டு நிக்கிறேன். சரி டிக்டாக்